இருப்பார். எப்பவும் சிரிப்பார் அவர். சந்தையில் போனாலும் சிரிப்பார், ஊரில் போனால் மக்கள் பார்த்தா சிரிப்பார், கிராமத்தில் போனால் சிரிப்பார், எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பார் அவர். ஏன் இவர் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாங்க, உங்கள் செய்தி என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓடைக்கிட்ட. அவர் சொல்லுவார், சிரிப்பு தான் என்னுடைய செய்தின்னுவார். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாருங்க. யார் மக்கள்லாம் கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு. அவர் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே, உங்களை நினச்சா ஏன் சிரிக்கிறேன், உங்களை நினச்சி தான் சிரிக்கிறேன் அப்படின்னுவார். என்ன அர்த்தம்னா, நீங்கள் பண்ணுற வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் இருக்குதே, அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் நினச்சா ஏன் சிரிக்கிறேன் அப்படின்வார். நல்லா நினச்சி பாருங்களேன், மணிப்பூரில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துங்குது, எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. நம்ம மக்கள் தானே அவங்களும். பிரதம மந்திரி இன்னும் போய் பார்க்கவே இல்லை. அவர் பல வகையில் பல ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க, ரைட்டு பரவாயில்ல இருக்கட்டும், அவர் பார்க்கவே இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருந்தது விவசாயிகள் போராட்டமெல்லாம் பஞ்சாப்பும் டெல்லி எல்லையில். இப்போ பார்த்தா மறுபடியும் டிராக்டரோட வராங்க. 6 மாதம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, அதை பற்றி என்ன பண்ண போகிறதே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளில் டெல்லியில் போய் நிறுவனமெல்லாம் இருந்து பார்த்துட்டாங்க, எலிக்கறி சாப்பிட்டு பார்த்தாங்க.